கோயம்புத்தூர் சாப்டர் 1 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் ரீசெண்டா ஊட்டியில சந்திச்சோம். ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் 10x growth அப்படின்ற டாபிக்ல பேசியிருக்கோம். இந்த மாசம் 19ஆம் தேதி உங்களோட ஈவினிங் மீட்டிங்ல திரும்ப சந்திக்கிறோம். இந்த மாசம் டைட்டில் என்ன அப்படின்னா ரெவப் வித் ரிவ்யூஸ். ஒரு ஆண்டர்பிரினர் தன்னுடைய பிசினஸ்ல எந்தெந்த விஷயங்களை ரிவ்யூ பண்ணணும், ஏன் ரிவ்யூ பண்ணணும், ஸோ அப்போ அந்த ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய பரிசீலனை அதோட முக்கியத்துவம் என்ன, அடுத்ததா எப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய நேரங்களில் மந்த்லி ரிவ்யூ இந்த மாதிரி ரிவ்யூ முடிச்சு வரும்போது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கோட எம்ப்ளாயிஸ் வெளில வராங்க. அப்போ அவங்கள பாசிட்டிவ் ஃபீலிங்கோட வெளில வர வைக்கணும்னா அந்த ரிவ்யூ எப்படி இருக்கணும். மூணாவதா நம்ம நிறுவனம் லேர்னிங் ஆர்கனைசேஷன் அப்படி மாறணும்னா என்ன பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கும் கம்பெனியால மட்டும்தான் தொடர்ந்து போட்டிகளை சமாளித்து நம்ம வளர முடியும். இப்போ கற்றுக்கொண்டு இருக்கும் நிறுவனமாக நம்மளை மாற்றணும் அப்படின்னா இந்த ரிவ்யூவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம். என்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டு இருக்கும் நிறுவனமாக மாறணும் அப்படின்னா முதல் படியே இந்த ரிவ்யூ தான். ஏன்னா கல்ச்சர் செட் பண்ணணும், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், பரவாயில்ல. ஆனால் அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல இணைக்கணும்னா அதற்கு இந்த ரிவ்யூ தான் சரியான இடம். ஸோ என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம், எப்படி ரிவ்யூ பண்ணணும், இந்த ரிவ்யூ மூலமாக நம்ம லேர்னிங் ஆர்கனைசேஷனாக மாறுவது எப்படி, இதை தான் பேச போகிறோம். இதில் உங்களோட கீ பில்லர்களுக்கு, மேனேஜர்களுக்கு கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய கேஆர்ஏ எப்படி செட் பண்ணலாம், அதை கேபிஐயை எப்படி மெஷர் பண்ணலாம், இதை உங்கள் மேனேஜர்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கேபிஐயை எப்படி காஸ்கேட் டவுன் பண்ணி கொண்டு போகலாம், ஃபைனலாக ஒர்க்கிங் பீப்புள், ஒர்க்கிங் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை டெய்லி கமிட்மெண்ட்டாக எப்படி மாற்றலாம். இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைக்கக்கூடிய புள்ளி டெய்லி ஒர்க் மேனேஜ்மெண்ட். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இதுதான் பேச போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம், நடைமுறைப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நம்மளால் அங்கே செயல்படுத்த முடியறதில்லை. ஸோ கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும்னா அதற்கான ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ரிவ்யூ. ஸோ ரிவ்யூஸை பற்றி பேசுவோம். நானும் ஆர்வமாக காத்திருக்கேன். சந்திப்போம். தேங்க்யூ.